நாற்காலியில இவர் சைக்கிள்ல வந்து ஏறி போய் உட்காருவாராம். யாரியா சினிமாவில தான் நின்றுகிட்டு இருக்கிற சைக்கிளை அப்படியே ஓட்டுற மாதிரி காட்டுவாங்க. கேமரால பார்த்தா அண்ணன் சைக்கிள்ல 80 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி சைக்கிள் போகுதான். இங்க இருந்து ஹைதராபாத் போவாங்க சைக்கிள்ல. எதுக்கு? சினிமால. ஆனா நின்றுகிட்டு இருக்கிறதுலதான் ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. நின்றுகிட்டு இருக்கிற சைக்கிளை ஓட்டி கொண்டிருக்கிற உனக்கே ஒரு வருஷத்துல முதலமைச்சரானா 75 ஆண்டுகள் மக்களோடு மக்களாக போராடி அவர்களுடைய கஷ்ட நஷ்டத்தில் வாழ்ந்த இயக்கம். இதுல மேடையில இங்கிலீஷ் கொட்டேஷன் வேற. I want to conclude my speech with a quotation by William Flake. Men may come, men may go, but I will go on forever. முட்டா பேருங்க 2000 பேரும் கை தட்டுறாங்க. அது வில்லியம் பிளேக் சொன்னதில்ல. இது எப்படி இருக்குன்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று சேக்கிலார் அவர்கள் கம்பராமாயணத்தில் எழுதியிருக்கிறாரே. அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க? சேக்கிலாரை பத்தியும் தெரியல, கம்பராமாயணத்தை பத்தியும் தெரியல, திருக்குறளை பத்தியும் தெரியல. இதுல இருந்தே எழுதி கொடுத்துட்டு வந்ததுங்கிறது தெரியுதா? சொந்தமா பேச தெரியல. என் கையில ஒரு பேப்பர் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் 5 மணி நேரம் கொடுத்தாலும் திராவிடத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம்யா. எழுதி கொடுத்துட்டு வந்ததுங்கிறது தெரியுதா? வில்லியம் பிளேக் கொட்டேஷன். அந்த கொட்டேஷன் ஆல்ஃபிரட் டென்னிசன் என்பவர் எழுதிய வாக்கியம். அதை கூட ஒழுங்கா படிச்சுட்டு வராம எழுதி கொடுத்ததை வந்து வாசித்துட்டு, உண்மையில இந்த கட்சி தலைவரை பார்த்தா மண்டபத்தில் எழுதி கொடுத்ததை வாசித்து கேவலப்பட்டு போய் நிற்கிறார். இதுல இங்கிலீஷ் வேற. ஐ எம் கோட் தி பெரியார்ஸ் கொட்டேஷன், அம்பேத்கர்ஸ் கொட்டேஷன், அஞ்சலி அம்மாள் கொட்டேஷன். என்ன இங்கிலீஷ்? இன்னைக்கு அந்த புது கட்சி தலைவரை கேட்கிறேன். பாடநூல் கழகத்தில் நிறைய புஸ்தகம் இருக்கு. 5ஆம் கிளாஸ் ஹிஸ்டரி புஸ்தகத்தில் மன்னராட்சி என்றால் என்ன, மக்களாட்சி என்றால் என்னன்னு புஸ்தகம் இருக்கு. நான் கொண்டு வந்து உங்க கட்சிக்காரங்கள்ட்ட கொடுத்து தலைவரையும் பொதுச் செயலாளரையும் முதல்ல மன்னராட்சினா என்ன, மக்களாட்சினா என்னன்னு படிச்சுட்டு வந்து பேசுங்க ஐயா. CV சண்முகம் நீங்க உங்க தலைவி அம்மான்னு கூப்பிட்டீங்களே, நாங்க ஏதாவது கேட்டோமா? எங்களுக்கு அம்மா இருக்கும்போது உங்க அம்மா எதுக்குடா நாங்க அம்மான்னு கூப்பிடணும் அப்படின்னு நம்ம கேட்டோமா? நம்மளும் சேர்ந்தா அம்மா அம்மான்னு அது இப்போ போஸ்ட்லாம் பார்த்துக்கிட்டு தான். சரி, அந்த அம்மாவையாவது நிரந்தரமா வச்சிருந்தீங்களா? அதுக்கப்புறம் ஒரு பச்சை சீலையை கட்டி இன்னொரு அம்மாவை உருவாக்கி சின்னம்மா அப்படின்னா அந்த அம்மாவோட எங்க கிடக்குன்னே தெரியலப்ப. அந்த அம்மாவோட காலில் விழுந்து முதலமைச்சரானவர் தான் எடப்பாடி பழனிசாமி. என் தலைவரை கை நீட்டி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை அவருக்கு. அந்த அம்மாவையாவது நிம்மதியா வச்சிருந்தீங்களா? அவங்களுக்காவது துரோகம் பண்ணாம இருந்தீங்களா? அவங்களுக்கும் துரோகம். துரோகத்தின் மொத்த உருவமாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு அவர் பேசுகிறார், எங்களுடைய தலைவருடைய ஆட்சி 2026 முடிய போகுதான். இவர் தலைமையிலான அதிமுக ஆட்சி 2026 மலர போகிறது அப்படின்ட்டு இவங்க போஸ்ட். புரட்சி தமிழன் எடப்பாடி பழனிசாமி 2026 ஆட்சி அமைப்பார். எம்ஜிஆர் மாதிரி தொப்பி வச்சு கூலி கிளாஸ் போட்டு விட்டுருக்காங்க. எம்ஜிஆர் கல்லறையில இருந்து அழுதுகிட்டு இருக்காரு. ஏண்டா என் உருவத்தை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? அந்த வெள்ளை தொப்பியும் கூலிங் கிளாஸும் அவர் ஒருத்தருக்கு தாயா நல்லா இருக்கான். நீ இந்த விருக்கு போட்டு எங்க தலைவர் மஞ்சள் துண்டா போட்டு உட்காந்துருக்காரு, இல்ல கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்துருக்காரா? அந்த மாதிரி இன்னொருவரை பார்த்து காப்பி அடிச்சு வேஷம் போடுற தலைவர் எங்கள் தலைவர் அல்ல. தலைவர் முத்தமிழறிஞரின் செயலை பின்பற்றுவாரே ஒழிய அவருடைய மஞ்சள் துண்டையும் கூலிங் கிளாஸையும் போட்டுக்கிட்டு நாடகம் போடுபவர் என் தலைவர் அல்ல. உள்ளாட்சி தேர்தலில் முட்டை, அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் முட்டை, அடுத்து 2019 பாராளுமன்ற தேர்தலில் முட்டை,
அதற்கு அடுத்து 22 தொகுதிகளில் இடைத்தேர்தலிலும் முட்டை. 2021 சட்டமன்ற தேர்தலிலும் முட்டை. 2026 எப்படியா 100 மார்க் வரும்? ஏயா என்ன கிறுக்கனா நாங்கள்லாம்? இதுக்காகத்தான் கூட்டணி அமைப்பதற்காக அவர் டெல்லிக்கு படையெடுத்து போயிருக்கிறார். அந்த கூட்டணியை பார்த்தோன்னா தங்கச்சி புதுக்கோட்டை விஜயா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு உதாரணம். ஒரு இலையும் ஒரு மண்ணாங்கட்டியும் கூட்டணி பேச்சுவார்த்தை. மழை பெஞ்சா நான் கரைஞ்சிருவேன், அதனால நான் கீழே போயிடுறேன், நீ இலை என் மேல மூடிக்க. சரி, மழை பெஞ்சா உன்னைய நான் காப்பாத்திக்கிறேன். காத்தடிச்சா நீ ரிவர்ஸ்ல வந்துடு, மண்ணாங்கட்டி மேல இலை கீழே, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட்டணி வச்சு ஜெயிச்சிருவான் அப்படின்னு பேச்சுவார்த்தை. மழையும் காத்தும் ஒன்னா அடிச்சிச்சு, இலையும் பறந்து போனது, மண்ணாங்கட்டி என்ற பிஜேபியும் கரைந்து போனது. எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும். யாரை பார்த்து யாரு? பணத்திற்காகவும் பதவிக்காகவும் கட்சி நடத்தி அடிமையாக வாழ்கின்ற எடப்பாடி பழனிசாமி ஒரு மானியம்பாடி. கட்சி பதவிக்காகவும் பணத்திற்காகவும் கட்சி நடத்தி அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு மானியம்பாடி. மானியம்னா பணம். தன்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டு ஒரு நாள் ஒரு வருடத்திலே ஆட்சியை பிடிப்பேன் என்று கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய பனையூர் பண்ணையார் என்ற அந்த மனிதன் ஒரு தானியம்பாடி. அவர் மானியம்பாடி, இவர் தானியம்பாடி. சென்ற இடத்திலெல்லாம் கெடுதலையும் பொய்யையுமே சொல்லி இன்று தலைவர் பதவியை இழக்கப் போகின்ற அண்ணாமலை ஒரு சூனியம்பாடி. எடப்பாடி மானியம்பாடி, அவர் பனையூர் பண்ணையார் தானியம்பாடி. ஆனால் அண்ணாமலை ஒரு சூனியம்பாடி. சட்டமன்றத்தில் திராவிடத்தின் மானம்பாடிய வானம்பாடி எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற வாணியம்பாடி அப்துல் காதர் ஐயாவோட கவிதை. பெண்கள் பெரும்பாலும் எதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னா, அழகா இருக்கீங்கன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்மா நீ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னா நீங்க அழகு. அதனாலதான் சினிமாவில் அழகை பற்றிய பாட்டெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி. கிராமத்துக்காரி, நார்த் மெட்ராஸ்கார ஒருத்தன் தேவானியம் பாடுவாரு. அண்ணா நகர் ஆண்டாலு ஐயா வர்றான் கோபாலு, ஐசிஎஃப்ல எடுக்கிறான்டா தண்டாலு, ராயப்பேட்டை நர்ஸு பேரு மேரி, நான் வாங்கி கொடுத்தேன் அரபு நாட்டு சாரி, கேள்விப்பட்டேன் மாமன் பேரு மாறி, ஒண்டி தோப்பு மாறி, நான் ஜகா வாங்கி சொல்லி போட்டேன் சாரி, ஐ எம் வெரி சாரி. தந்தானே தந்தானே தந்தான குயில தேவான. இன்னொரு பாட்டு தேவான பின்னி படல் எடுத்திருப்பார். சுண்ட கஞ்சி சோறுடா, சுரும்பு கருவாடுடா, வாழை மீனு காலுடா, வர்ற ஸ்டைல பாருடா சலோமியா. இன்னொரு பாட்டு எங்க அண்ணன் தேவாண்ணன் பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சது. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, எங்க அக்கா மக நின்னா முன்னாடி, எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அட உடஞ்சிராம பாக்குற வெங்கில்லாடி, டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா அப்படின்னு பாடுவார். அழகு. லாஸ்டா இப்போ ஒரு அழகுக்கு ஒரு பாட்டு போட்டிருக்காங்க பாருங்க. நீ இருக்கிறது ஒள்ள கொட்டாயா, சும்மா நடக்கிறது தவளை கட்டாயா, மஜாவா இனிக்கிறிய பஞ்சு முட்டாயா, ஆமா பஞ்சு முட்டாயா, சோஜாவா இடுக்கிறிய ஓமடியில சாஞ்சி, தாஜாவா படுக்கிறேனே வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி, காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி, நீ மனச உசு புரிய மீனை போல ஆஞ்சி, என் மீனை போல ஆஞ்சி, என் மீனை போல ஆஞ்சி.
இவ்வளவு பழைய பாட்டை நெஞ்சாய் போக பாடினே, அப்பெல்லாம் இல்லாத சலசலப்பு. ஓலக்கொட்டாய்க்கு அந்த அம்மா வயசான பாட்டிய ஆகா அப்படின்ட்டு என்னமோ கம்பராமாயணத்தில் நாம் பாடின மாதிரி அவ்வளவு சந்தோஷம். அழகாக இருப்பது பெண்ணுக்கு ஒரு பெருமை தான். சுமங்கலியாக இருப்பது பெண்ணுக்கு ஒரு பெருமை. தீர்க்க சுமங்கலியாருமானா சந்தோஷப்படுவாங்க. அந்த தாலி கொடி எடுத்து கோயிலில் அந்த கொஞ்சோண்டு குங்குமம் கொடுத்தா வாங்கி இங்கே கொஞ்சம் வச்சுட்டு சவுத்து பக்கம் திரும்பி, ஏமா அதில் அப்படி வைக்கிறேன்னா அதில் அவர் இருக்கார்ல, அவன் இத்த தண்டி புளி மூட்டை ராஞ்சாய் மாதிரி இருக்கான். ஆட்டோவில் உட்காந்தா ஒரு ஆட்டோ முழுதும் இருக்கான். அவன் இருக்கான்னு நம்பி அதில் பொட்டு வச்சு கன்னத்தில் வேற ஒத்திக்கிறது. சுமங்கலியா இருப்பது ஒரு பெண்ணுக்கு பெருமை. அதை விட பெரிய பெருமை ஒரு பெண்ணுக்கு தாய்மை அடைவது. ஒரு குழந்தைய பெற்று அப்படி கையில வாங்கும் போது என்ன மகிழ்ச்சி. இது மூன்றும் உங்களுக்கு எப்படியாவது நிரந்தரம் இல்லாமல் போயிடும். அழகு இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இல்லாம போயிடும். சுமங்கலியாக இருப்பவர்கள் கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சுமங்கலியா இருக்கலாம். தாய்மை, நீங்க பெத்த பிள்ளைய உங்களுக்கு காப்பாத்துமோ காப்பாத்தாதோ, ஆனால் ஒரு பெண்ணுக்கு எது பாதுகாப்பு என்றால் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படுகின்ற கல்விதான். அவளிடமிருந்து யாராலும் பிரிக்க முடியாது. 5 பவுன் தங்க சங்கிலியை நீங்க போட்டுட்டு பஸ்ல போனா பக்கத்துல உட்கார்ந்துருக்கேன் பூரா திருடை மாதிரியே தெரியும். அவங்களுக்கு பக்கத்துல ஒரு அம்மா உட்காந்து இப்படி உத்து பார்த்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்க, அத்துட்டு போயிடுவா போல இருக்கு அப்படின்னு சீலை எடுத்து இறுக்கமா போத்திக்க. 5 பவுன் சங்கிலியை அடகு வச்சா காணா போயிடும் அல்லது அத்துட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி உங்கள் கையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை யாராவது ஏமாற்றி எழுதி வாங்கி விடுவார்கள். ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வியை எந்த திருடனாலும் பறிக்க முடியாது. உங்களுக்கு அந்தஸ்தையும் கௌரவத்தையும் உண்டாக்குவது கல்வி. அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் என்ற உதவித்தொகை கொடுத்து இன்று 3.5 லட்சம் மாணவிகள் கல்லூரியில் அதிகமாக சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் இந்த புரட்சியை செய்த தலைவர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர். இன்னைக்கு என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் ஒரு கல் ஒரு கண்ணாடி போல் சினிமாவிலிருந்து அரசியலுக்குள் பக்குவமாக நுழைந்து, நல்லா கவனிங்க, ஒரு கல் ஒரு கண்ணாடி போல் சினிமாவிலிருந்து அரசியலுக்குள் பக்குவமாக நுழைந்து பல சைக்கோக்களுக்கு சவுக்கடி கொடுத்து நெஞ்சுக்கு நீதியை நிலைநாட்டிய மனிதன், மூட நம்பிக்கைகளை வேறறுத்த கலக தலைவன், நாளை இந்த தமிழகத்தை வழிநடத்த போகின்ற மன்னன். இந்த குரூப்பை பார்த்துட்டு மன்னர் ஆட்சி ஒருத்தர் எந்த மன்னரியா சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில போட்டி போடுவாரு, எலெக்ஷன்ல நிற்பாரா இளவரசர்? எலெக்ஷன்ல நின்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரான பிறகு அந்த தொகுதியில் இருக்க கழிவறை கூட உள்ள போய் பார்த்து ஒவ்வொரு இடத்திலும் மக்களுக்கான அனைத்து பணிகளையும் நேரடியாக களத்தில் இறங்கிய ஒரு அற்புதமான தலைவன் இல்லையா என் தம்பி? 234 தொகுதிகளிலும் மக்களோட இறங்கி பிரச்சாரம் பண்ண ஒரு குரூப்பை பார்த்துட்டு, ஒரு கட்சியை பார்த்து மன்னராட்சி. என் தலைவன் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான் சம்பாதித்து உருவாக்கிய கோபாலபுரம் வீட்டை மருத்துவமனைக்கு எழுதி கொடுத்திருக்காரியா? எந்த ராஜாவாவது தன்னுடைய அரண்மனையை ஆஸ்பத்திரிக்கு எழுதி கொடுப்பானா? 2026 ஆகஸ்ட் 15 அன்றும் சென்னை கோட்டையிலே கொடியேற்ற போவது நம் தளபதி மு.க. ஸ்டாலின். அதற்காக தொடர்ந்து உழைப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், நல்லா சொல்லுங்க, டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய